சொற்பொழிவு 5. சாதனை அல்ல, ஆழ்ந்த ஈடுபாடும் சுயமதிப்பும். வாருங்கள், இப்போது அஷ்டாவக்கிரர் அருளிய ஞான சூத்திரங்களையும் அவற்றுக்கு ஓஷோ வழங்கிய ஆழமான விளக்க உரையையும் கவனமாக கேட்போம். அஷ்டாவக்கிரர் அருளிய சூத்திரங்கள். சூத்திரம் 14. குழந்தாய், மிக நீண்ட காலமாக நான் இந்த உடல்தான் என்ற பந்தமாகிய கயிற்றினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். நான் தூய மெய்ஞான வடிவானவன் எனும் கூர்மையான அறிவாகிய வாளை கொண்டு அந்த கட்டை அறுத்து எறிந்துவிடு. அதன் பின்னர் நீ பேரின்ப சுகத்தில் திளைத்து வாழ்வாயாக. சூத்திரம் 15. நீ எதிலும் பற்றற்றவன், எந்தச் செயலையும் செய்யாதவன், தானாகவே ஒளிரும் சுய ஒளியுடையவன், எந்த கரையும் மற்றவன். நீ சமாதி நிலையை அடைய வேண்டும் என்று மேற்கொள்ளும் முயற்சிகளே உண்மையில் உனக்கு தடையாக இருக்கின்றன. இதை மிக கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சூத்திரம் 16. இந்த அகிலம் முழுவதும் உன்னால் நிரப்பப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உன்னில்தான் கோர்க்கப்பட்டுள்ளன். நீயே தூய்மையான முழுமையான மெய் அறிவு வடிவானவன். ஆகவே அற்பமான சிறுமையான எண்ணங்களுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. சூத்திரம் 17. நீ எந்த எதிர்பார்ப்புகளும் அற்றவன், மாறுதல்களுக்கு உட்படாதவன், எப்போதும் தன்னிறைவு கொண்டவன், குளிர்ந்த அமைதியான இதயமுடையவன், ஆழங்காண முடியாத அறிவு வடிவானவன், சரணங்களுக்கு அப்பாற்பட்டவன். எனவே உனது மெய்யுணர்வில் மட்டுமே, அதாவது உனது உண்மையான இயல்பில் மட்டுமே ஆழமாக நிலைத்திரு. சூத்திரம் 18. வடிவம் கொண்டவை அனைத்துமே நிலையற்றவை, அனித்தியம் என்பதை தெளிவாக அறிந்து கொள். வடிவமற்றது மட்டுமே நிலையானது, நித்தியம், அசைவற்றது. இந்த தத்துவ உண்மையை முழுமையாக உணர்ந்துவிட்டால் மீண்டும் பிறவி எடுப்பது என்பது இல்லை. பரம்பொருளான பரமேஸ்வரனே வியாபித்திருக்கிறான். சூத்திரம் 20. எங்கும் பரவியிருக்கும் ஒரே ஆகாயம் ஒரு பானையின் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது போல நித்தியமானதும் தொடர்ச்சியானதுமான பிரம்மம் எல்லா உயிர்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இனி ஓஷோவின் விளக்க உரையை கேட்போம். உடல் எனும் பற்றிலிருந்து விடுதலை. அஷ்டாவக்கிரர் இங்கு தொடங்கும் முதல் சூத்திரம், அதாவது 14வது சூத்திரம், மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டது. அவர் கூறுகிறார், குழந்தாய், பல காலமாக நீ நான் இந்த உடல் என்ற தவறான எண்ணத்தால் உன்னையே பிணைத்திருக்கிறாய். இந்த உடல் மீதான பற்றுதல் ஒரு வலை போன்றது. அதை நான் வெறும் ஜடமான உடல் அல்ல, நான் தூய உணர்வு நிலை, நான் மெய்யறிவு என்ற ஞானம் எனும் வாளை கொண்டு வெட்டி எறிய வேண்டும். அப்போதுதான் நீ உண்மையான பேரின்பத்தை, எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் அஷ்டாவக்கிரரின் தெளிவான தூய்மையான பார்வை. நாம் நம்மை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது பின்னர் ஏற்பட்ட ஒரு கருத்து. அது நமது இயல்பான உண்மை நிலை அல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்ப்போம். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் காளி தேவியின் தீவிர பக்தராக விளங்கினார். ஆனால் அவரது வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவருக்குள் ஓர் ஏக்கம் எழுந்தது. நான் வழிபடும் நிலை இரட்டை தன்மையாக இருக்கிறதே, பக்தன் என்றும் தெய்வம் என்றும் இரண்டு இருக்கிறதே, அனைத்தும் ஒன்றுதான் என்ற அத்வைத்த நிலை எனக்கு இன்னும் கைகூடவில்லையே, அந்த நிலையில்தானே உண்மையான பேரின்பம் உள்ளது என்று அவர் உள்ளுக்குள் வருந்தினார். ராமகிருஷ்ணர் அன்னை காளியின் மீது தீவிரமான பக்தி எனும் பற்றை கொண்டிருந்தார். ஆயினும் பக்தனும் தெய்வமும் இரண்டாக பிரிந்து இருக்கும் வரை அங்கே முழுமையான ஒன்றிணைப்பு இல்லை என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தார். எனக்கு ஒரு அத்வைத குரு கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் தேடத் தொடங்கினார். அந்த சமயத்தில்தான் தோதாபுரி என்ற அத்வைத ஞானி தட்சிணேஸ்வரத்திற்கு வந்தார். ராமகிருஷ்ணர் அவரை அணுகி, குருதேவா, எனக்கு ஏகம் எனும் அந்த பிரிக்க முடியாத ஒருமை நிலையை அடைய வழிகாட்டுங்கள் என்று வேண்டினார். தோதாபுரி மிகவும் எளிமையாக பதிலளித்தார். இதில் என்ன கடினம் இருக்கிறது?
நீ இரண்டாக பார்க்கிறாய், அதனால் எல்லாம் இரண்டாக தெரிகிறது. அந்த பிரிவினை எண்ணத்தை முதலில் கைவிடு. ராமகிருஷ்ணர் பணிவுடன் சொன்னார், குருவே, அது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. என் வாழ்நாள் முழுவதும் நான் காளியை நம்பியே வாழ்ந்திருக்கிறேன். நான் கண்ணை மூடினால் அவள் உருவம்தான் என் முன் நிற்கிறது. அந்த பக்தி பரவசத்தில் நான் மூழ்கி அந்த ஒருமை நிலையை மறந்து விடுகிறேன். தியானத்தில் அமர்ந்தாலும் நானும் காளியும் இரண்டாகவே தெரிகிறோம். தயவு செய்து என்னை இந்த நிலையிலிருந்து மாற்றுங்கள் என்றார். ஞானியான தோதாபுரி கூறினார், சரி, நீ தியானத்தில் காளியின் உருவத்தை காணும்போது ஞானம் எனும் வாளை கொண்டு அதை இரண்டாக வெட்டி வீழ்த்து. ராமகிருஷ்ணர் அப்பாவியாக கேட்டார், ஞானவாளுக்கு நான் எங்கே போவேன்? தோதாபுரி அஷ்டாவக்கிரர் சொன்னதைப் போலவே விளக்கினார். இந்த காளி உருவத்தை நீ உனது கற்பனையிலிருந்து தானே உருவாக்கினாய். அதே கற்பனையிலிருந்து ஒரு வாளையும் உருவாக்கு. காளியை நீயே கற்பனை செய்து வழிபட்டு பழகிவிட்டாய். அந்த கற்பனை உருவத்தை உன் மனதின் இன்னொரு கற்பனையான வாளால் வெட்டி எறிந்துவிடு. உண்மையில் இது எப்படி சாத்தியமாகிறது? சிந்தித்து பாருங்கள். ஒரு கிறிஸ்தவ பக்தர் தியானித்தால் இயேசுவையும், ஒரு கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரையும், ஒரு பௌத்தர் புத்தரையும் தியானத்தில் காண்கிறார்கள் அல்லவா? ஒவ்வொருவரும் எந்த கற்பனையை தீவிரமாக வளர்த்துக் கொள்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு காட்சியாக விரிகிறது. ராமகிருஷ்ணரின் தீவிரமான ஆழமான பக்தியின் காரணமாக காளி அவருடன் எப்போதும் இருப்பது போன்ற ஒரு அழுத்தமான பிரமை அவருக்குள் வேரூன்றியிருந்தது. தோதாபுரி மீண்டும் வலியுறுத்தினார், தயங்காதே, கற்பனை வாழையிடு, காளியை விட்டு. ராமகிருஷ்ணர் கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்து முயன்றார். ஆனால் ஒரு பக்தன்தான் வணங்கும் தெய்வத்தையே வெட்டுவதா என்ற எண்ணம் அவரை தடுத்தது. அவரால் முடியவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. உடல் நடுங்கியது. பாருங்கள், உலகியல் பந்தங்களான சம்சார பந்தத்தை விடுவது சிலருக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் பக்தியின் வழியாக உருவான இனிமையான கற்பனைகளையும் மனதுக்கு இதமான கனவுகளையும் தெய்வீக உருவங்களையும் விடுவது என்பது மிக மிக கடினம். ராமகிருஷ்ணரின் நிலையும் அதுதான். இதை கண்ட தோதாபுரிக்கு சற்று கோபம் வந்தது. எத்தனை காலம் இப்படியே நேரத்தை வீணடிக்கப் போகிறாய்? நீ வாளை எடுக்காவிட்டால் நான் இங்கிருந்து கிளம்புகிறேன். இது ஒன்றும் விளையாட்டல்ல என்று கண்டிப்புடன் கூறினார். ராமகிருஷ்ணர் செய்வதறியாது மன்றாடினார். அப்போது தோதாபுரி அருகிலிருந்த ஒரு கண்ணாடி துண்டை எடுத்தார். கவனமாக கேள். நீ தியானத்தில் ஆழ்ந்து காளி உன் முன் தோன்றும் போது நான் உன் புருவ மத்தியில் இந்த கண்ணாடியால் கீறுவேன். அந்த வலி உனக்கு தேவையான துணிவை தரும். அந்த கணமே உன் கற்பனை வாளை எடுத்து காளியை வெட்டிவிடு. இதுதான் உனக்கு கிடைக்கும் கடைசி வாய்ப்பு என்று எச்சரித்தார். இவரை போன்ற ஒரு குருவை இனி எங்கே தேடுவது? இவர் பேசுவது அஷ்டாவக்கிரரின் வார்த்தைகளைப் போலவே இருக்கிறதே என்று எண்ணிய ராமகிருஷ்ணர் தியானத்தில் ஆழ்ந்தார். வழக்கம் போல் அன்னை காளி தோன்றினாள். பக்தி பரவசம், கண்களில் நீர், உடலில் மெய்சிலிர்ப்பு எல்லாம் வழக்கம் போல் ஏற்பட்டன. சரியாக அந்த சமயத்தில் தோதாபுரி சொன்னபடியே ராமகிருஷ்ணரின் நெற்றியில் புருவ மத்தியில் கண்ணாடியால் கீறினார். இரத்தம் வழிந்தது. அந்த வலியின் உந்துதலில் சற்றும் தயங்காமல் ராமகிருஷ்ணர் தன் மனதின் கற்பனை வாளை உருவி தன் முன் தோன்றிய காளியின் உருவத்தை இரண்டாக வெட்டினார். அந்த மறுகணமே அவருக்குள் இருந்த எல்லா எண்ணங்களும், பக்தி அலைகளும், உருவங்களும் கரைந்து மறைந்து போயின. அத்வைத ஞானம் அவருக்குள் உதயமானது. ராமக்சோடோனர் அடுத்த 6 நாட்கள் உணவு, நீர், தாகம், வெளி, உலக நினைவு என எதுவுமே இல்லாமல் பரமசூன்யம் என்ற ஆழ்ந்த சமாதி நிலையில் மூழ்கியிருந்தார். 7வது நாள் அவர் கண் விழித்ததும் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி தடையும் தகர்ந்து விட்டது. The last barrier has fallen. நம்பிக்கையே யதார்த்தமாகிறது. இப்போது அஷ்டாவக்கிரர் சொல்வதை கவனியுங்கள். நாம் மிக நீண்ட காலமாக நான் இந்த உடல் என்ற தவறான பற்றினால் நம்மை நாமே பிணைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆழமான நம்பிக்கையே
நமது வாழ்வின் ஆதாரமாக மாறிவிட்டது. நானே இந்த உடல் என்று திரும்ப திரும்ப நினைத்து உறப்பிச்சதால் நாம் உடல் என்றே ஆகிவிட்டோம். ஆனால் உண்மையில் நாம் உடல் அல்ல. இது நமது ஆழ்ந்த தொடர்ச்சியான பயிற்சியால் பழக்கத்தால் ஏற்பட்ட ஒருவித மன மயக்கம், செல்ஃப் ஹிப்னோசிஸ். ராமகிருஷ்ணரின் வாழ்வில் நடந்த இன்னொரு நிகழ்வையும் இங்கு நினைவு கூர்வது பொருத்தமாக இருக்கும். அவர் எல்லா மதங்களின் பாதைகளையும் தானே அனுபவித்து அறிய முயன்றார். இது மனித வரலாற்றிலேயே மிகவும் அரிதான ஒரு முயற்சி. பொதுவாக ஒருவர் தனது மதத்தின் வழியில் ஞானத்தின் உச்சத்தை அடைந்துவிட்டால் மற்ற வழிகளை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார். ஆனால் ராமகிருஷ்ணரோ பலமுறை உச்ச நிலையை அடைந்தும் மீண்டும் சாதாரண நிலைக்கு இறங்கி வந்து வெவ்வேறு ஆன்மீக பாதைகளில் பயணித்தார். அவர் இஸ்லாமிய நெறியை பின்பற்றத் தொடங்கிய போது அவர் ஒரு உண்மையான ஃபக்கீராகவே மாறினார். அல்லாவின் திருநாமத்தை இடைவிடாது உச்சரித்தார். மசூதியிலேயே வசித்தார். அந்த நாட்களில் இந்து கோவில்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. வங்காளத்தில் சகி சம்பிரதாயம் என்ற ஒரு பக்தி பிரிவு உண்டு. அந்த பிரிவினர் கிருஷ்ணன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரே ஆண்மகன் என்றும் மற்ற அனைவரும் அவனது தோழியரான கோபியர்கள் என்றும் நம்புவார்கள். அந்த பிரிவைச் சேர்ந்த ஆண்கள் தங்களை பெண்களாகவே பாவித்து வாழ்வார்கள். ராமகிருஷ்ணர் இந்த பாதையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டபோது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு அவரிடம் பெண்களுக்கான உடல் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தன. அவரது மார்பகங்கள் சற்று வளர்ந்தன. குரல் மென்மையாக மாறியது. அவரது நடை, உடை, பாவனைகள் யாவும் முற்றிலும் பெண்மையாக மாறின. இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் 6 மாதங்களுக்கு பிறகு மருத்துவ ரீதியாக ஆண்களுக்கு சாத்தியமே இல்லாத மாதவிடாய் அவருக்கு ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியமானது? நான் பெண் என்ற ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய உடல், மனம், உயிர் என அனைத்திலும் ஊடுருவி பரவியதால் இந்த நம்ப முடியாத மாற்றம் நிகழ்ந்தது. ஞானவாளால் அறியாமையை வெட்டுதல். ஆகவே நாம் உண்மையில் உடல்கள் அல்ல. இது நமது பிரமை. நமது ஆழமான நம்பிக்கையே நம்மை அப்படி உணரச் செய்திருக்கிறது. இந்த தவறான நம்பிக்கையை விலக்கினால் மட்டும் போதும். நமது உண்மையான நிலை தானாக வெளிப்படும். நான் உடல் என்ற இந்த ஆழமான எண்ணத்தை நான் மெய்யறிவு சொரூபம், நான் சாட்சி சைத்தன்யம், விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் என்ற ஞானம் எனும் வாளால் வெட்ட வேண்டும் என்கிறார் அஷ்டாவக்கிரர். அப்போதுதான் உண்மையான நிரந்தரமான சுகம் கிட்டும். ஏனென்றால் மனிதனுக்கு ஏற்படும் எல்லா துன்பங்களும் உடலை சார்ந்தவைதான். பிறப்பு, நோய், முதுமை, இறுதியில் மரணம். உடலோடு நாம் நம்மை பிணைத்துக் கொள்ளும் போது அதன் தவிர்க்க முடியாத துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. உடல் முதுமையடையும் போது நான் கிழவனாகிவிட்டேன் என்றும், மரணம் நெருங்கும் வேளையில் நான் சாகப் போகிறேன் என்றும் நாம் நினைக்கிறோம். ஆனால் இது வெறும் மனமயக்கமே. முல்லா நசுருத்தீனின் ஒரு வேடிக்கையான கதையை இங்கே நினைத்து பார்க்கலாம். ஒரு நாள் இரவு கர்ப்பிணியான தன் மனைவியுடன் படுத்திருந்த முல்லாவிடம் மனைவி கேட்டாள், நமக்கு குழந்தை பிறந்தால் அதை எங்கே படுக்க வைப்பது? முல்லா சற்று நகர்ந்து இடம் கொடுத்து, நமக்கிடையில் இங்கே நடுவில் படுக்க வைக்கலாம் என்றார். சரி, 2வது குழந்தை பிறந்தால் என்று அவள் மீண்டும் கேட்க, முல்லா இன்னும் கொஞ்சம் நகர்ந்து கட்டிலின் ஓரமாக போய் அதையும் இங்கேயே படுக்க வைத்து கொள்ளலாம் என்றார். 3வது குழந்தை பிறந்தால் என்று அவள் விடாமல் கேட்டதும் முல்லா கட்டிலின் விளிம்பு வரை நகர்ந்து அந்த 3ஐயும் இங்கேயேதான் என்று சொல்லியபடியே தடுமாறி கட்டிலிலிருந்து கீழே விழுந்து தன் காலை உடைத்து கொண்டார். வலி தாங்க முடியாமல் அவர் அலறினார். ஐயோ, இன்னும் பிற்காத பிள்ளையே, என் காலை உடைத்து விட்டானே, அது பிறந்தால் என்னவெல்லாம் செய்யுமோ, எனக்கு பிள்ளையே வேண்டாம் என்று புலம்பினார். நாமும் பல சமயங்களில் முல்லாவை போலத்தான் இருக்கிறோம். இல்லாத விஷயங்களை இருப்பதாக உறுதியாக நம்பி அதன் விளைவுகளை நிஜமாக அனுபவிக்கிறோம். ஒரு பொய்யை நாம் ஆழமாக நம்பத் தொடங்கினால்
அதன் விளைவு மெய்யாகிவிடும். நவீன உளவியல் நிபுணர்கள் சொல்வது போல, நம் வாழ்வில் நடக்கும் பெரும்பாலான விஷயங்களில் புற யதார்த்தத்தை விட அந்த யதார்த்தத்தை பற்றிய நமது நம்பிக்கைகளால் ஏற்படும் விளைவுகளே அதிகமாக இருக்கின்றன. ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் காலியான அமோனியா பாட்டிலை வைத்து ஒரு சோதனை செய்தாரே, அது நினைவிருக்கிறதா? அவர் அந்த பாட்டிலை திறந்ததும் வகுப்பறையில் இருந்த மாணவர்கள் ஒவ்வொருவராக அமோனியா வாசனை வருகிறது என்று கை தூக்கினார்கள். ஆனால் உண்மையில் அந்த பாட்டிலில் அமோனியா வாயுவே இல்லை. பாட்டிலில் வாயு இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அந்த வாசனையை உணர்வது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. இன்னொரு கதையும் உண்டு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளி தனக்கு குடிக்க கொடுத்த ஆரஞ்சு பழச்சாற்றை சிறுநீர் மாதிரி சேகரிப்பதற்காக கொடுத்த பாட்டிலில் ஊற்றி வைத்திருந்தான். அதை பார்த்த நர்ஸ் அதிர்ச்சி அடைந்து திகைத்த போது அந்த நோயாளி, "என்ன நர்ஸ், நேரம் சரியில்லையா? இதோ நானே குடித்து விடுகிறேன், எல்லாம் சரியாகிவிடும்" என்று கூறி அந்த ஆரஞ்சு சாற்றை குடித்து விட்டான். ஆனால் அவன் தன் சிறுநீரையே குடிக்கிறான் என்று தவறாக நம்பிய அந்த நர்ஸ் அந்த அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்தாள். இதுவும் அந்த நர்ஸின் தவறான நம்பிக்கையின் விளைவுதான். ஆக, நான் இந்த உடல் என்ற நமது நீண்டகால நம்பிக்கை நம்மை உடலாகவே ஆக்கியிருக்கிறது. நாம் வாழ்க்கையில் உணரும் உயர்வு, தாழ்வு போன்ற உணர்வுகள் யாவும் நம்முடைய எண்ணங்களால், நம்பிக்கைகளால் ஏற்படும் தற்காலிக உணர்வுகளே அன்றி வேறில்லை. நான் உடல் என்ற உணர்வு ஒரு சுய மயக்கம் என்பதுதான். நாம் ஒருபோதும் உடலாக மாறவில்லை, மாறவும் முடியாது. ஏனென்றால் நீ எது இல்லையோ அதுவாக நீ எப்படி ஆக முடியும்? நீ எப்போதும் உனது உண்மையான இயல்பில் அந்த சாட்சி நிலையில்தான் இருக்கிறாய். அந்த பொய்யான நம்பிக்கையை மட்டும் அகற்றினால் போதும். நான் மெய்யறிவு என்ற ஞான வாளை கொண்டு நான் உடல் என்ற வலையை வெட்டி எறியுங்கள், அந்த கணமே நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்கிறார் அஷ்டாவக்கரர். ஏனெனில் எல்லா துக்கங்களும் நான் உடல் என்ற தவறான நம்பிக்கையிலிருந்துதான் பிறக்கின்றன. புத்தர், ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி போன்ற மகா ஞானிகள் மரணத்தை எதிர்கொண்ட போது அவர்களுக்கு மரண பயமோ, அதனால் ஏற்படும் வேதனையோ சிறிதும் ஏற்படவில்லை. ரமண மகரிஷிக்கு கடுமையான புற்றுநோய் வலி இருந்த போதிலும் அவர் அதனால் எள்ளளவும் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் நான் இந்த உடல் அல்ல என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்ந்திருந்தார். வலி என்பது உடலுக்குத்தான் ஏற்படுகிறது, தனக்கு அல்ல என்று பிரித்து பார்க்கும் தூய சாட்சி நிலையில் அவர் இருந்தார். உடலுக்கும் தனக்குமான இடைவெளி மிக மிக அதிகம் என்பதை அவர் பரிபூரணமாக உணர்ந்திருந்தார். பிறப்பு, இருப்பு, வாழ்வு, வளர்ச்சி, மாற்றம், தேய்வு, முதுமை, அழிவு, மரணம், இந்த 6 நிலைகளும் உடலுக்கு மட்டுமே உரியவை. நீயோ இந்த மாற்றங்கள் அனைத்தையும் வெறும் சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் பால பருவம் வந்தது, அது கடந்து போனது. இளமை பருவம் வந்தது, அதுவும் கடந்து போனது. இப்பொழுது முதுமை வருகிறது. சுகம், துக்கம் என பல உணர்வுகள் வந்து போகின்றன. நீ இவற்றையெல்லாம் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ இந்த மாற்றங்கள் அனைத்தையும் கடந்தவன். நீ ஆற்றின் கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவனைப் போல நீரில் ஒட்டாமல் மிதக்கும் தாமரை இலை போல இருக்கிறாய். சமாதியை தேடுவதே ஒரு பந்தம். அஷ்டாவக்ரர் அடுத்ததாக 15வது சூத்திரத்தில் ஒரு மிக புரட்சிகரமான கருத்தை சொல்கிறார். இதை கவனமாக கேளுங்கள். நீ பற்றற்றவன், செயலற்றவன், சுய ஒளியானவன், களங்கமற்றவன். உனக்கு இருக்கும் ஒரே ஒரு பந்தம் எது தெரியுமா? நீ சமாதியை, யோகத்தின் உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வதுதான். இது பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திர கருத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வை. பதஞ்சலி சித்த விருத்தி நிரோதா, அதாவது மனதின் அலைவுகளை அடக்குவதே யோகம் என்கிறார். ஆனால் அஷ்டாவக்கிரரோ
நீ சமாதியை அடைய தனியாக பயிற்சி செய்ய தேவையில்லை. சமாதி என்பது உன் இயல்பான நிலை. மனதின் அலைகளை அடக்க முயற்சிப்பது என்பது இருட்டோடு சண்டையிடுவதைப் போன்றது என்கிறார். யோசித்து பாருங்கள். இருளை நம்மால் அகற்ற முடியுமா? இருளோடு நாம் சண்டையிட முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு சிறிய விளக்கை ஏற்றினால் போதும், இருள் தானாகவே விலகிவிடும். ஏனென்றால் இருள் என்பது ஒளி இல்லாத நிலைதானே தவிர அது தனித்து இருக்கும் ஒரு பொருள் அல்ல. அதுபோல மனதில் எழும் அலைகள் என்பவை நீ உன் உண்மை நிலையை அறியாததன் விளைவாக தோன்றுபவையே. பதஞ்சலி மன அலைகளை அடக்கினால் நீ ஆத்மாவை அறிவாய் என்கிறார். ஆனால் அஷ்டாவக்ரர் நேர்மாறாக ஆத்மாவை, உன் உண்மை நிலையை முதலில் அறிந்து கொள், மன அலைகள் தாமாகவே அடங்கிவிடும் என்கிறார். தன்னை உடல் என்றும் மனம் என்றும் தவறாக நினைத்துக் கொள்வதால் தான் ஆசை, கோபம், வெறுப்பு போன்ற மன அலைகள் எழுகின்றன. ஒரு தூய்மையான ஸ்படிக கல்லின் அருகே ஒரு சிவப்பு பூவை வைத்தால் அந்த ஸ்படிகம் சிவப்பாக தோன்றும். ஆனால் அது உண்மையில் சிவப்பாக மாறிவிடுவதில்லை. அதுபோல நீ எதனுடன் உன்னை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்கிறாயோ அதன் தன்மைகள் உன்னிடம் இருப்பது போல தோன்றும். அவ்வளவுதான். ஆகவே யோகாசனங்கள், தியான பயிற்சிகள் போன்ற எந்த விதமான சாதனைகளும் தேவையில்லை என்கிறார் அஷ்டாவக்ரர். இந்த விஷயத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தத்துவ ஞானி ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் போதனைகள் அஷ்டாவக்கிரரின் சிந்தனைகளின் நவீன வடிவமாகவே ஒலிக்கின்றன. கிருஷ்ணமூர்த்தியும் யோகம், தியானம், ஜபம், தவம் போன்ற எந்தவிதமான சடங்குகளும் தேவையில்லை. உனது இயல்பை அறிவதற்கு எதற்கு முயற்சி? அமைதியாக உன்னை நீயே கவனித்தால் அவேர்னஸ் மட்டும் போதும் என்றுதான் கூறுகிறார். நீ இயல்பிலேயே குற்றமற்றவன் என்பதால் நான் பாவி என்ற குற்ற உணர்வை கைவிடு. நீ பாவம் செய்திருக்கிறாய், அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்பவர்களின் சுயநல பேச்சை கேட்காதே. நீ செயலற்றவன், கிரியா சூன்யன் என்கிறார் அஷ்டாவக்ரர். பசி, தாகம் இவை உடல் சார்ந்த அலைகள். சோகம், மோகம் இவை மனம் சார்ந்த அலைகள். பிறப்பு, இறப்பு இவை உயிர் அல்லது பிராணன் சார்ந்த அலைகள். இந்த 6 விதமான அலைகளையும் நீ கடந்தவன். இவற்றை நீ வெறும் சாட்சியாக பார்த்துக்கு கொண்டிருக்கிறாய். புத்தர் சுவாசத்தை கவனிக்கும் விபாசனா முறையை ஏன் அவ்வளவு வலியுறுத்தினார் தெரியுமா? உள்மூச்சு, வெளிமூச்சு, அவற்றுக்கு இடையே வரும் சிறு இடைவெளிகள், இவற்றை தொடர்ந்து கவனிக்கும் போது நீ சுவாசத்திலிருந்து வேறுபட்டவன், அதை கவனிக்கும் சாட்சி என்பதை உணர முடியும் என்பதால்தான். உடல் என்பது நமது வெளியடுக்கு, மனம் என்பது சற்று உள் அடுக்கு, பிராணன், உயிர் மூச்சு என்பது அதனினும் ஆழ்ந்த அடுக்கு. சுவாசம் நின்றுவிட்டால் உயிர் போய்விடும். இந்த 3 அடுக்குகளையும் கடந்து இவை அனைத்தையும் கவனிப்பவனே நீ அந்த காண்பவன், திரஷ்டா. நீ அசங்கன், அதாவது எந்த துணையும் அற்றவன். உடல், மனம், உயிர், உறவுகள் என எதுவுமே உனக்கு உண்மையான துணை அல்ல. நீ எப்போதும் தனித்தவன். நீ கிரியா சூன்யன், அதாவது எந்த செயலையும் செய்யாதவன். எனவே நீ செய்ததாக கருதப்படும் கர்ம வினைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீ எப்போதும் எந்த செயலையும் செய்யவே இல்லை. உடல், மனம், உயிர் ஆகியவை செய்த செயல்களுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? நீ அவற்றின் செயல்களுக்கு வெறும் சாட்சியாக மட்டுமே இருந்தாய். இந்த உண்மையை நீ உணர்ந்தால் இந்த கணமே உனக்கு முக்தி, விடுதலை. நீ செய்ததாக நினைக்கும் கர்மங்களை அழித்துவிட்டு முக்தி அடைய நினைத்தால் அது ஒருபோதும் முடியாத காரியம். அது முடிவே இல்லாத ஒரு பயணம். ஏனென்றால் கர்மங்களை அழிக்கும் முயற்சியிலேயே நீ புதிய கர்மங்களை உருவாக்கிக் கொண்டே இருப்பாய். அதற்கு மாறாக நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை, நான் இயல்பிலேயே செயலற்றவன் என உணர்வதே உண்மையான முக்தி என்கிறார் அஷ்டாவக்கிரர். நீ பாவியும் இல்லை, புண்ணியவானும் இல்லை, நீ நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, நீ ஞானியும் இல்லை, அஞ்ஞானியும் இல்லை.
உனக்கு நரகமும் இல்லை, சொர்க்கமும் இல்லை. ஏனென்றால் நீ எதையுமே செய்யவில்லை. உடல், மனம், உயிர் ஆகியவை செயல்பட்டு கொண்டிருந்த போது நீ ஆழ்ந்த உறக்கத்தில், அதாவது உனது உண்மை நிலையை அறியாத அறியாமையில் இருந்தாய். இப்போது விழித்துக்கொள். விழித்ததும் நீ செயலற்றவன், நீ சாட்சி மட்டுமே என்பது உனக்கு புரியும். விடுதலைக்கான அறிவிப்பு, டிக்ளரேஷன் ஆஃப் ஃப்ரீடம். மீண்டும் அந்த 15வது சூத்திரத்தின் மையக் கருத்திற்கு வருவோம். அது என்ன சொல்கிறது? உனக்கு இருக்கும் ஒரே பந்தம் நீ சமாதியை அடைய முயற்சிப்பதுதான். மோட்சத்தை அடைய வேண்டும், விடுதலையை அடைய வேண்டும் என்று நீ முயற்சிக்கும் போது புதிய தடைகளை, புதிய தடையை நீயே உனக்கு உருவாக்கிக் கொள்கிறாய். உதாரணமாக, ஒருவன் உலகப் பற்றுகளை துறந்து சந்நியாசியாக மாறுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். உலக வாழ்க்கையை விட்டாயிற்று. ஆனால் சந்நியாச ஆசிரமத்திற்கு போன பிறகும் அங்கே புதிய விதிகள், புதிய கட்டுப்பாடுகள், குருவின் ஆணைகள் என புதிய பந்தங்கள் உருவாகிவிடுகின்றன. சில சமயங்களில் ஒரு சந்நியாசியின் வாழ்வும் ஒரு வகையில் சிறை கைதியின் வாழ்க்கையைப் போலத்தான் ஆகிவிடுகிறது. அப்படியானால் விடுதலைக்காக பாடுபடுவதே ஒரு பந்தமாக மாறுவது எவ்வளவு விசித்திரமானது! ஜே. கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல, விடுதலை என்பது முதலாவதும் முடிவுமானதுமான சுதந்திரம். த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம். விடுதலை என்பது படிப்படியாக பயிற்சி செய்து அடையக்கூடிய ஒன்றல்ல. நீ விடுதலை அடைய விரும்பினால் நீ எடுக்கும் முதல் அடியிலேயே, இந்த கணத்திலேயே நீ விடுதலை அடைந்தவனாக இருக்க வேண்டும். விடுதலைக்கான முன்னேற்பாடுகள், முயற்சிகள், பயிற்சிகள் எல்லாமே புதிய பந்தங்களைத்தான் உருவாக்கும். இது கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போலாகிவிடும். உலக வாழ்க்கையில் இருக்கும் சம்சாரியும் பந்தப்பட்டிருக்கிறான். உலகை துறந்த சந்நியாசியும் வேறு விதமான பந்தங்களில் சிக்கியிருக்கிறார். பந்தத்தின் வடிவம் வேண்டுமானால் மாறலாம், ஆனால் பந்தம் என்பது பந்தம்தான். காட்டில் தன் மனைவியை தேடி அலைந்த முட்டாளு என்பவனை பற்றிய கதை நினைவிருக்கிறதா? அவனுடைய மனைவி பெயர் பஜீதி. அதன் அர்த்தம் தொல்லைக்காரி. அவனை பார்த்த ஒரு சாமியார் சொன்னார், நீ அவளை தேட வேண்டாம். உன் பெயர் முட்டாளு என்பதால் பஜீதி, தொல்லை, உன்னை தானாகவே தேடி வந்து விடுவாள். இதுபோல நாம் உலகப்பற்றை விட்டாலும் நமது அடிப்படை அறியாமை தொடர்ந்தால் அந்த அறியாமை சந்நியாச வாழ்விலும் புதிய பந்தங்களை, புதிய தொல்லைகளை உருவாக்கும். பேய்க்கு பயந்த ஒருவனுக்கு மந்திரவாதி ஒரு தாயத்தை கட்டினார். கொஞ்ச நாளில் பேய் பயம் போய்விட்டது. ஆனால் இப்போது அந்த தாயத்து தொலைந்து விடுமோ என்ற புதிய பயம் அவனை பிடித்துக்கு கொண்டது. இதுபோல ஒரு பயத்திலிருந்து விடுபட நாம் செய்யும் முயற்சி வேறு ஒரு பயத்திற்கோ அல்லது வேறு ஒரு பந்தத்திற்கோ நம்மை இட்டுச் செல்கிறது. எனவே அஷ்டாவக்ரர் மிக தெளிவாகவும் தைரியமாகவும் கூறுகிறார், சமாதியை அடைவதற்கான எந்த முயற்சியும் ஒரு பந்தமே. நீ முக்தனாக, விடுதலை அடைந்தவனாக இருக்க விரும்பினால் இந்த கணமே எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நான் முக்தன் என்று அறிவித்துவிடு. இதில் உள்ள புரட்சிகரமான கருத்தை கவனியுங்கள். நான் பலருக்கு சந்நியாசம் தீட்சை கொடுப்பதும் இது போன்ற ஒரு அறிவிப்பு தான். நான் சந்நியாசி, நான் முக்தன் என்று நீ ஆழமாக உணர்ந்து உனக்குள்ளேயே அறிவித்தால் நீ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். இதற்கு சாதாரண அறிவிப்புகள் எதற்கு? வேதங்கள் சொல்வது போல அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று பிரகடனம் செய். நீயே பிரபஞ்சம். அற்ப எண்ணங்களை கைவிடு. அடுத்ததாக 16வது சூத்திரத்தில் அவர் கூறுகிறார், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீயே வியாபித்திருக்கிறாய். இதில் உள்ள அனைத்தும் உன்னில்தான் கோர்க்கப்பட்டுள்ளன. நீயே தூய மெய்யறிவு வடிவானவன். எனவே அற்பமான சின்னஞ்சிறு விஷயங்களில் உன் மனதை செலுத்தி அலைய விடாதே. என் வீடு, என் உடல், என் பணம், என் பதவி போன்ற மிகச் சிறிய வட்டங்களுக்குள் ஏன் உன் பிரம்மாண்டமான கவனத்தை சிதறடிக்கிறாய்? நீயே பிரபஞ்சமாக இருக்கிறாய். நீயே தூய அறிவு வடிவம். இதைவிட மேலான ஒரு சுய பிரகடனம் வேறு என்ன இருக்க முடியும்?
இந்த பிரபஞ்ச பேருண்மை உணராமல் அற்பமான விஷயங்களில் ஏன் உன் மனதை அலைக்கழிக்க வேண்டும்? பாரத பூமி உலகிற்கு அளித்த மிக முக்கியமான ஆன்மீக கொடைகளில் இதுவும் ஒன்று. சூஃபி ஞானி மன்சூர் அல் ஹல்லாஜ் அனல் ஹக் நானே சத்தியம் என்று சொன்னபோது இஸ்லாமிய உலகம் அவரை கொன்றது. ஆனால் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்றும், தத்துவம் அசி, நீயே அது என்றும் பிரகடனம் செய்த உபனிஷத ரிஷிகளை நாம் கொல்லவில்லை, அவர்களை போற்றினோம். ஏனென்றால் மனிதன் எதை ஆழமாக நம்பி பிரகடனம் செய்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான் என்ற பேருண்மையை நாம் அறிந்திருந்தோம். உனது பிரகடனமே உன் வாழ்வை நிர்ணயிக்கும் என்றால் மிக மிக உயர்ந்ததையே நீ பிரகடனம் செய். தாழ்ந்ததை நினைத்தால் தாழ்ந்து போவாய், எல்லையற்ற உயர்ந்ததை நினைத்தால் உயர்ந்து விடுவாய். நீ எவ்வித தேவைகளும் அற்றவன், மாறுதல்களுக்கு உட்படாதவன், எப்போதும் தன் நிறைவு பெற்றவன். நீயே அமைதிக்கும் முக்திக்கும் உறைவிடமாக இருக்கிறாய். நீ ஆழங்காண முடியாத பேரறிவாளன், எந்த சலனமும் அற்றவன். எனவே உனது மெய்யுணர்வில் சைதன்யம் மட்டுமே உறுதியான ஈடுபாட்டை, நிஷ்டை கொள். இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அஷ்டாவக்ரர் சாதனை அல்லது பயிற்சி தேவை என்று சொல்லவில்லை. மாறாக நிஷ்டை, ஈடுபாடு அல்லது உறுதியான நம்பிக்கை போதும் என்கிறார். நான் வெறும் சாட்சி, நான் தூய உணர்வு நிலை, சைத்தன்யம் மட்டுமே என்பதில் உனக்கு முழுமையான நம்பிக்கை, ஆழமான சிரத்தை இருந்தால் மட்டும் போதும். இது ஒரு உலக மகா அதிசயம். யோசித்து பாருங்கள். ஒருவனை தொடர்ந்து நீ ஒரு முட்டாள் என்று பலரும் சேர்ந்து சொன்னால் அவன் நாளடைவில் தன்னை முட்டாள் என்று நம்பி உண்மையிலேயே முட்டாள் போலவே நடந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறான் இல்லையா? அதுபோல நம்முடைய நம்பிக்கைகள் நம்மை உருவாக்குகின்றன. சந்தையில் ஒரு ஆட்டை வாங்கி வந்த பிராமணனை வழியில் சந்தித்த 4 திருடர்கள் ஒன்று சேர்ந்து அது ஆடல்ல, நாய் என்று திரும்ப திரும்பச் சொல்லி அவரை நம்ப வைத்து கடைசியில் அந்த ஆட்டை அபகரித்து கொண்டு போன கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுபோல நம்மை சுற்றி இருப்பவர்கள் சில சமயங்களில் புரோகிதர்கள், சாமியார்கள், வியாபாரிகள் என பலரும் தங்களுடைய சுயநலத்திற்காக நம்மிடம் இல்லாத குறைகளையும் நாம் செய்யாத பாவங்களையும் இருப்பதாக நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள். ஆரோக்கியமாக இருப்பவனை கூட உனக்கு ஏதோ பெயர் தெரியாத நோய் இருக்கிறது என்று திரும்ப திரும்பச் சொன்னால் அவன் அதை நம்பி உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டது போல உணர ஆரம்பித்து விடுவான். மருத்துவர்கள் எல்லோரும் தன்னிடம் வரும் நோயாளிகளிடம் உங்களுக்கு எந்த நோயும் இல்லை, நீங்கள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறீர்கள் என்று மட்டும் சொன்னால் அவர்களுடைய தொழில் என்ன ஆகும்? ஆதாயத்திற்காக நம்மிடம் இல்லாத தேவைகளையும் இல்லாத நோய்களையும் இருப்பதாக நம்ப வைக்கும் பல கடைகள் நம்மை சுற்றி திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் அஷ்டாவக்கிரர் எந்த கடையும் விரிக்கவில்லை. அவர் எந்த வியாபாரமும் செய்யவில்லை. அவர் மிக நேர்மையாக உள்ளதை உள்ளபடி சொல்கிறார். நீ இயல்பிலேயே முக்தன், உன்னை விடுவிக்க வேறு எதுவும் தேவையில்லை. உனக்கு இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நான் இந்த உடல் அல்ல, நான் வெறும் சாட்சி என்று அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை, நிஷ்டை. நீ எதில் உறுதியான பற்று வைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிவிடுவாய். ஒரு பேராசிரியர் தன் மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவிடம் இது மிக கடினமான கணக்கு என்றும் மற்றொரு குழுவிடம் இது மிகச் சுலபமான கணக்கு என்றும் சொல்லி ஒரே கணக்கை கொடுத்து சோதனை செய்தபோது என்ன ஆனது? கடினம் என்று நம்பிய குழுவில் மிக குறைவான மாணவர்களே சரியாக விடை எழுதினார்கள். ஆனால் சுலபம் என்று நம்பிய குழுவில் அதிகமான மாணவர்கள் சரியாக விடை எழுதினார்கள். இதற்கு காரணம் கணக்கின் கடினத்தன்மை அல்ல, அந்த கணக்கை பற்றிய மாணவர்களின் நம்பிக்கைதான். அதுபோல அஷ்டாவக்ரர் சொல்கிறார், தர்மம் அதாவது மெய்யறிவை அடைதல் என்பது கடினமானதல்ல, அது மிக மிகச் சுலபம். ஆனால் தர்ம வழி என்பது கத்தியின் முனையில் நடப்பது போல கடினமானது என்று சொல்பவர்கள் அதை தேவையில்லாமல் கடினமாக்கி விடுகிறார்கள்.
தர்மத்தை அடைய நீ எதுவும் செய்ய வேண்டாம். அமைதியாக விழிப்புடன் ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் என்கிறார் அவர். உருவமற்றதே உண்மையானது, நிலையானது. 18வது சூத்திரம் கூறுகிறது, உருவம் கொண்டவை யாவும் போய் அனித்தியம், நிலையற்றவை என்று தெளிவாக அறிந்து கொள். உருவமற்றது மட்டுமே நிலையானது, நித்தியம், அசைவற்றது. இந்த அடிப்படை உண்மையை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு மறுபிறப்பு என்பது இல்லை. புத்தர் குறிப்பிடும் அநாகாமி, மீண்டும் இந்த உலகிற்கு திரும்பி வராதவன் என்ற நிலை இதுதான். ஆசைகள்தான் மறுபிறப்புக்கு மூல காரணம். தன்னை யார் என்று முழுமையாக உணர்ந்தவனோ அவன் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முற்றிலுமாக விடுபடுகிறான். ஆற்றில் தோன்றும் ஒரு நீர்க்குமிழி அல்லது சுழல் என்பது என்ன? அது நீரின் ஒரு தற்காலிக தோற்றம், ஓர் அசைவு மட்டுமே. அந்த சுழல் அடங்கிய பின் அது எங்கே போகிறது? அது மீண்டும் நீராகவே மாறிவிடுகிறது. அதுபோல நாம் அனைவரும் அந்த பரமாத்மா எனும் பெருங்கடலில் தோன்றும் சிறு அலைகளே. அலை தோன்றி மறையும், ஆனால் அதன் அடிப்படையாக இருக்கும் பரம்பொருள் எப்போதும் மாறுவதில்லை. பரமாத்மா இந்த உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார். கண்ணாடியில் பிம்பம் தோன்றுகிறதே தவிர அந்த பிம்பம் உண்மையானதல்ல. நீ அந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் பிம்பம் மறைந்துவிடும், ஆனால் கண்ணாடி அப்படியேதான் இருக்கும். அந்த பிம்பத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது அந்த கண்ணாடிதான். அதுபோல இந்த உடலின் உள்ளேயும் வெளியேயும் மேலும் கீழும் எங்கும் நீக்கமர பரவியிருப்பது அந்த பரமாத்மாவே. நாம் அனைவரும் அந்த பரமாத்மா எனும் பெருங்கடலில் தோன்றி மறையும் சிறு அலைகள். ஆனால் இங்கேதான் மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீ உன்னை ஓர் அலை என்று நினைத்தால் நீ பந்தத்தில் சிக்குவாய், துயரப்படுவாய். மாறாக உன்னை பெருங்கடல் என்று உணர்ந்தால் நீ முக்தன், நீ சுதந்திரமானவன். இந்த அடிப்படை நம்பிக்கைதான் உன் விடுதலையை தீர்மானிக்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளும் பேதமின்றி நிறைந்துள்ளது. ஒரு மண்பானையை எடுத்து ஓரிடத்தில் வையுங்கள். அதன் உள்ளேயும் ஆகாசம், வெளி இருக்கிறது. அதன் வெளியேயும் அதே ஆகாசம் இருக்கிறது. இப்போது அந்த பானையை உடைத்து விட்டால் உள்ளே இருந்த ஆகாசம் உடையுமா? நிச்சயமாக உடையாது. பானையின் வடிவம் மாறினாலும் அதற்குள் இருந்த ஆகாசம் மாறுவதில்லை. அது எங்கும் பறந்திருக்கும் பெருவெளியுடன் கலந்து விடுகிறது. நாம் எல்லாரும் இந்த மண்பாண்டங்களை போன்றவர்கள்தான். உள்ளேயும் வெளியேயும் இருப்பது ஒரே பரம்பொருள் எனும் எல்லையற்ற ஆகாயம். பானையின் ஓட்டை, அதாவது இந்த உடலை நீ என்று தவறாக நினைத்து விடாதே. அந்த ஓடு இன்று இருக்கிறது, நாளை உடைந்து போகலாம். ஆனால் உள்ளிருக்கும் ஆகாயம், அதாவது ஆத்மா அல்லது உன் உண்மை நிலை என்றும் நிலைத்திருப்பது, அழிவற்றது. சீன ஞானி லாவோட்ஸ் சொன்னது போல, ஒரு பானையின் உண்மையான மதிப்பு அதன் களிமண் ஓட்டில் இல்லை, அதன் உள்ளே இருக்கும் வெற்றிடத்தில் சூனியம் தான் இருக்கிறது. ஒரு வீட்டிற்கு மதிப்பு அதன் செங்கற் சுவர்களில் இல்லை, அந்த சுவர்களுக்குள் இருக்கும் காலி இடத்தில்தான் வெற்றிடத்தில் இருக்கிறது. அங்கேதான் நாம் வசிக்கிறோம், வாழ்கிறோம். நீ பந்தத்தில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவிச் சுழலில் உழன்று கொண்டிருப்பாய். பேருந்தில் புகைப்பிடிக்காதீர்கள் என்ற அறிவிப்பை பார்த்துவிட்டு அதற்கு கீழே இருந்த கைத்தறி ஆடைகளையே உடுத்துங்கள் என்ற அறிவிப்பை கடைபிடிக்க முடியாத போது இதையும் புகைப்பிடிக்காததையும் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்ட முல்லாவின் கதை போல வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள். உடல் உன்னுடையது, ஆனால் நீ உடல் அல்ல. உடல் என்பது நீ பயன்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே. நீ இந்த உலக வாழ்வில் தண்ணீரில் இருந்தாலும் தாமரை இலை மேல் இருக்கும் நீர்த்துளியைப் போல அதில் ஒட்டாமல் இருக்க பழகிக்கொள். ஹரி ஓம் தத் சத்.